மறையலை தொலைக்காட்சி நேயர்களே, நாங்கள் தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தவக்காலத்தினுடைய சிறப்பான அம்சங்களை பற்றி தியானிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த 40 நாட்கள், தவக்காலத்தில் இருக்கிற 40 நாட்களும் நமக்கு எதற்காக தரப்பட்டுள்ளன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதன் அடிப்படையிலே 40 நாட்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. விவிலியத்திலே 40 நாட்களுக்கு மிகுந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த தவக்காலத்தினுடைய இந்த 40 நாட்களும் நமக்கு தரப்பட்டிருப்பதற்கு 2 பிரதானமான அர்த்தங்கள் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே முதலாவதாக இந்த 40 நாள் அனுபவமும் ஒரு மலை ஏறுகின்ற அனுபவம். இது என்ன மலை என்றால் உயிர்ப்பு மலை, த மவுண்ட் ஆஃப் ஈஸ்டர். நாங்கள் இந்த 40 நாட்களும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய உயிர்ப்பை நோக்கிய பயணம் செய்கிறோம். உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே எலியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய ஒரேபு மலையை 40 இரவும் பகலும் நடந்து உண்ணாமலும் குடிக்காமலும் அவர் அந்த மலையை சென்றடைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அடைந்தார். அவ்வாறான ஒரு அனுபவமே இந்த 40 நாள் அனுபவம். எனவே இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கின்ற இறைவார்த்தை வழியாக நாங்கள் செபமனநிலையை வளர்த்து கொண்டு ஆண்டவருடைய உயிர்ப்பை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அனுபவம் இந்த தவக்கால அனுபவம். எனவே மலையேறுகின்ற பொழுது நமக்கு என்ன நிகழும்? தளர்ச்சி ஏற்படும், களைப்பு ஏற்படும், பசி ஏற்படும். அதுதான் இந்த நோன்பு, தவம் என்று நாங்கள் கடைப்பிடிப்பவை. செபம் இவற்றின் வழியாக நாங்கள் எங்களையே ஆழப்படுத்தி கொண்டு, உற்சாகப்படுத்தி கொண்டு, தைரியப்படுத்தி கொண்டு, இந்த தளர்ச்சிகளின் மத்தியிலும் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு. எனவே அதை நான் கண்முன்னே நிறுத்தி நான் பயணிக்க எனக்கு இந்த 40 நாட்கள் அழைப்பு தருகிறது. இது முதலாவது. இரண்டாவது, இந்த தவக்காலத்தின் 40 நாட்களும் எனக்கு இன்னும் ஒரு அர்த்தத்தை தருகிறது. அது டு ரினியூ மை பேப்டிசமல் ப்ராமிஸ் அண்ட் டு என்டர் இன்டு த ஸ்டேட் ஆஃப் பேப்டிசம். அதாவது நான் என்னுடைய திருமுழுக்கு அருளை புதுப்பித்து கொண்டு திருமுழுக்கு நாளன்று நான் இருந்த அந்த அருள் நிலைக்குள்ளே செல்வதற்கு ஆயத்தம் செய்கின்ற 40 நாட்கள். அன்பான சகோதரங்களே, திருமுழுக்கு நாளன்று நாங்கள் எப்படி இருந்தோம்? சென்ம பாவக்கரை கழுவப்பட்டு இறை அருள் எங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டது, எங்களுக்குள்ளே கொடையாக தானமாக வழங்கப்பட்டது. அன்றைய நாளிலே நாங்கள் புனித நிலையிலே இருந்தோம். எனவே உயிர்த்த ஞாயிறு, அதாவது சனிக்கிழமை அன்று, பெரிய சனிக்கிழமை அன்று நாங்கள் புதுப்பிக்க போகின்ற திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாங்கள் உண்மையாக உணர்ந்து புதுப்பித்து சாத்தானை விட்டுவிடுகிறேன், அதன் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறேன், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை விசுவசிக்கிறேன் என்ற அந்த அருள் நிலைக்குள்ளே நான் உள்வாங்கப்படுவதற்கு, என்னிடம் இருக்கக்கூடிய பாவங்களை களைவதற்கு ஆயத்தம் செய்கின்ற இந்த 40 நாட்கள். எனவே நான் என்னுடைய சிந்தனையிலே வைத்துக்கொள்ள வேண்டிய 2 பிரதானமான விடயங்கள். ஒன்று, நான் உயிர்ப்பை நோக்கி பயணிக்கிறேன் இயேசுவின் இந்த 40 நாட்களிலும். இரண்டாவதாக, நான் என்னுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து நான் திருமுழுக்கு நாளன்று இருந்த அந்த நிலை, ஸ்டேட் ஆஃப் பேப்டிசம், நான் அந்த அருள் நிலைக்குள்ளே நான் கடந்து செல்ல போகிறேன். எனவே இந்த 40 நாட்களிலும் நான் எடுக்கிற முயற்சிகள், இதற்குத்தான் அவசியமானது மனஸ்தாபம். அன்பான சகோதரங்கள், இந்த 2 பிரதானமான காரணங்களையும் நாங்கள் அடைவதற்கு நமக்கு பாவ மன்னிப்பு அவசியம், மனஸ்தாபம் அவசியம். எனவே இந்த 40 நாட்களிலே விசேடமாக நாங்கள் வாசிக்கிற இறைவார்த்தை, அதிலே வருகின்ற திருப்பாடல்கள், இவற்றின் ஊடாக செபித்து கொண்டு நாங்கள் செய்கின்ற செபதப ஒருத்தல் முயற்சிகள் வழியாக எங்களுடைய ஆன்மாவை பரிசோதனை செய்து கொண்டு இந்த 40 நாட்களும் உணர்ந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய பாவங்களை களைந்து நாங்கள் உயிர்ப்பின் மலையை சென்றடையலாம்.
எங்களுடைய திருமுழுக்கு அருளை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த 40 நாட்களையும் உற்சாகமாக பயன்படுத்தி கொள்ளுவோம், உறுதியாக பயன்படுத்தி கொள்ளுவோம். பக்தி முயற்சிகளிலோ அல்லது எந்த முயற்சிகளிலோ ஈடுபடுகிற பொழுது விசேடமாக திருப்பலியிலே பங்கு பெற்று இறைவார்த்தையை தியானித்து இந்த 40 நாள் பயணத்தின் வழியாக உயிர்ப்பையும் நான் என்னுடைய திருமுழுக்கு அருளையும் புதுப்பிக்கின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த நாட்களை நான் பயன்படுத்தி கொள்ள நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.